என்ன இவர் ஆன்லைன்லேயே தான் இருக்காரு. நானும் எத்தனை மெசேஜ் பண்ணுறேன், ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. காதலே என் காதலே என்னை தள்ளி விட்டு போகிறாய். நான் ஓவியன் என்று தெரிஞ்சும் கூட என் கண்ணை மட்டும் கேட்கிறாய். நம்ம மெசேஜை பார்க்காத அளவுக்கு என்ன மெசேஜ் பார்த்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, ஃபோன் பண்ணுவோம். சாமியை பத்தி நினைக்கும் போது இந்த சாக்கடை வேற சும்மா நொய்யி நொய்யின்னு போனும் மெசேஜுமா பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன தொல்லனே தெரியலையே. ஹாய் ஹேண்ட்ஸம். நம்ம பியூட்டி குயின் மெசேஜ் பண்ணிருச்சு. ஹாய் மை டியர் கியூட்டி. யூ ஆர் சோ நாட்டி. ஆல்வேஸ் யூ ஆர் மை பியூட்டிமா. ஐயோ போங்க, எப்ப பார்த்தாலும் இப்படித்தான். சொல்லுங்க டார்லிங். மறுபடியும் ஃபோன் பண்ணுவோம். ஐயோ இந்த பிசாசுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. சும்மா சும்மா எதுக்கு போன நொய்யி நொய்யின்னு அடிக்கிறான்னு தெரியலையே. இவளுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ நம்ம ஒண்ணு பேசும்போது தான் நொய்யின்னு என்னதான் கேட்டு தொலைவோம், இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே கிடப்பா. ஹலோ, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ பண்றேன். உனக்கு என்ன? சும்மா எதுக்கு 100 வாட்டி போன டொய்யின்னு அடிச்சுக்கிட்டே கிடக்குற? விடாத கருப்புன்ற மாதிரி எங்கிட்டு போனாலும் நீ விட்டே தொலைய மாட்டியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? பக்கத்துல இருந்தா தான் என் அருமை தெரியாது. அதான் உங்க வீட்டுல கொஞ்சம் தொலைவில் விலகி இருந்தோம்னா என் அருமை தெரியும். நீங்க என்கிட்ட அன்பா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி எரிஞ்சு விழுகுறீங்க. இவரு உன் மேல இருந்த அந்த ஆசம் பாசம் எல்லாமே கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நீ தொடச்சி வாஷ் அவுட் பண்ணிட்ட, சரியா? இனிமே என் மனசுல நீ துளி கூட கிடையாது. சும்மா எனக்கு இந்த போன் அடிக்கிறது, நொய்யி நொய்யின்னு மெசேஜ் பண்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வையே, அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். என் விஷயத்துல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஹலோ, நான் சொல்றது கேளுங்க. ஹலோ, அத முதல்ல பிளாக்ல போடுவோம். அப்பதான் அது மறுபடியும் நமக்கு திருப்பி கூப்பிடாது. இல்லைன்னா நொய்யி நொய்யின்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே கிடக்கும். This number currently not reachable. Please try again later. இது நாட் ரீச்சபிளா? இன்ன வரைக்கும் ஃபோன் பண்ணுச்சு, இப்போ ஏன் போக மாட்டேங்குது? சரி, மெசேஜாவது பண்ணி பார்ப்போம். என்னது இது? ஒரு டிக்கு தான் விழுகுது. அமுதா அமுதா. என்னவா? அடியே அமுதா, உங்க அண்ணன் வேற நான் தனி வள வைக்கிறேன், இனிமே இந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பேசிவிட்டேன். நம்ம 2 பேரும் தாண்டி சமைச்சு திங்கிற மாதிரி இருக்கும். உங்க அப்பனா அவங்க கூட போய் ஐக்கியமாயிட்டான். நம்ம தான் இனிமே எல்லாம் பண்ணிக்கணும். என்ன சமைக்கிறத? எதையோ ஒன்று சமைப்போமா? அடியே எனக்கு வேற என்னன்னு தெரியடி, மூட்டெல்லாம் ரொம்ப வலிக்குது. காலையிலையும் சமைச்சது காலெல்லாம் கிடுக்கிடுன்னு இருக்குது. என்ன எதுவும் செய்யறியா? இப்பெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியாமா? கம்முனு போமா. ஏடி என்னடி உனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கவ. ஏமா, நானே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா, கொஞ்ச நேரம் கம்முனு போமா. என்ன உனக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவ? போன முதல்ல பார்க்கறத நிறுத்து. முழங்காலெல்லாம் வலிக்குதுடி, ஒன்றும் பண்ண முடியல. ஒலை வச்சு ஏதோ சோறு ஆக்க வேண்டியதானே? அம்மா நீ வேறம்மா, என் வயிற்றுச்சல் புரியாம சும்மா சோறுன்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க. என்னடி உனக்கு வயிற்றுச்சல்? நானும் இங்கே வந்து 2 நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் என் புருஷங்காரன் ஒரு வார்த்தை கூட ஃபோன் போட்டு கேட்கல. இப்போ வரைக்கும் ஆன்லைன்லேயே தான் இருக்கான். நான் மெசேஜ் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா. அதுக்கு எதுக்கு நீ இந்த கற்றுக்கிட்டு இருக்கவ? உன் புருஷங்காரன் என்னைக்கு உன்னை பொண்டாட்டியா பார்த்துருக்கான்? அதானே, இப்படி ஒரு தாய் இருந்தா போதும். அவன் எடுக்கலன்றதுக்கு என்கிட்ட கத்தி என்னடி பண்ண போற? பசி வந்தா 10 பறந்து போயிருண்டி. பசி உசுறு போகுது, ஏதாவது ஒன்று செய்யு. இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. வேணா கடையில் ஆர்டர் பண்ணி திம்போம். ஏண்டி உன் அன்னிக்காரியே இருக்கா? ஒரு நாள் கூட இப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது தெரியுமா? கொலை வச்சு ஆக்கிறது என்ன, குழம்பு வைக்கிறது என்ன, பொரியல் பண்ணுறது என்ன, காலையில் டிஃபனு, மதியானம் சாப்பாடு, குழம்பு, சோறு, பொரியல், அவியல், குவியல்னு என்னென்னமோ செய்வா. ராத்திரிக்கு சோறு சாப்பிடக்கூடாது, சுகர் கிகர் ஏறி போயிடும். அதனால வந்துட்டு சப்பாத்தி போடுறது என்ன, ராகி தோசை ஊற்றுவா, கோதுமை தோசை ஊற்றுவா, என்னென்ன வேலை பாப்பா தெரியுமா? அவ பிள்ளையா இல்லை நீ பிள்ளையாடி? கால் வலின்னு சொன்னா கூட புரிஞ்சுக்காம பேசுறவ. அதானே, உன் மருமகளை தூக்கி தலைமாட்டில் வச்சுக்க. எதுக்கு சும்மா எண்ணெயை போட்டு உயிர் எடுக்கிற? ஐயோ என்னடி உனக்கு இப்படி பேச்சு பேசுறவ? ஒரு காலத்துல நான் சொன்னா அமைதியை கேட்டுக்குவ. இன்னைக்கு என்னடி கூட பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் உன் மாமியார் வீட்டுல இப்படி கூட பேசுனீன்னா அப்புறம் உன் மாமியார் காரி கொமட்டில குத்தி தானே அனுப்புவா? எம்மா கம்முனு போமா அங்கிட்டு. ஆமா நல்ல புள்ள போ நீ. நானும் தான் புள்ள பெற்று வச்சிருக்கேன் பாரு. 2 ரகம். உங்க அண்ணன் கூட பரவாயில்ல போலடி, உங்க அப்பனுக்கு கஞ்சி ஊத்துறேன். ஆனா நீ பெத்த தாய் கூட செத்தா கூட கஞ்சி ஊத்த மாட்ட போல. ஷோ, எதுக்கு தான் இங்கே வந்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
அந்த ஆள் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், அது வேணா புரியுது. ஆன்லைன்லேயே தான் இருக்கான், ஃபோனே தான் பார்த்துக்கிட்டு கிடக்குறான் எப்போ பார்த்தாலும். ஏதோ வில்லங்க இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதே போல் இப்போ ஏதோ ஒரு வில்லங்க இருக்கத்தான் செய்யுது. ஐயோ, என் வாழ்க்கை போயிடுமா என்னமோ தெரியலையே. படுபாஃப் இப்போ ஏன் ஏமாத்திட்டுக்கிதும் போயிடுவானா? அங்கே இருக்கும்போதாவது ஏதோ நம்ம பக்கத்தில் இருக்கிறான், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாப்புல இருக்கான்னு இருக்கலாம். இப்போ நான் இங்கே இருக்கேன், அந்த மனுஷன் அங்கே இருக்கான். ஐயோ, பயமாக இருக்குதே. எனக்கு எதோ டிமிக்கி கிம்பிக்கி கொடுத்துட்டு போயிடுவானா? இவ என்னடா குட்டி போட்ட பூனை கிடக்கா, குறுக்கலை மறுக்கலையும் இங்கிட்டு அங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிற. அடியே சொல்லுமா, என்ன? அடி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கிட்டு போறேன், இங்கிட்டு வரேன், இங்கிட்டு போறேன், இங்கிட்டு வரேன். என்ன வாக்கிங் ஊரியா? உடம்பு குறையணும்னு? உடம்பு குறையணும்னு போல, கொழுப்பு குறையணும்னு போகிறேன். ஆம்பிட்டு தான் போ. ஏம்மா, ஒரு வேளை இந்த நெட்டப்ப நம்புறதுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அவருக்கு எல்லா சொத்தும் போயிருமாமா? ஏடி, 1000 தான் இருந்தாலும் சொத்து முழுக்க உன் பையனுக்கு தான் வரும். ஆனா நீ தான் பையனை பிக்கலையே, பொட்டை பிள்ளையெல்லாம் பெற்று வச்சிருக்க. பொட்டை பிள்ளைக்கு அம்புட்டு சொத்தும் வெளியே போயிரும்னு மாமியாருக்கு அருகிது மொத்த சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சாலும் எழுதி வச்சிருவாளே, அவளுக்கு பையன் பிறந்த எச்சு கையில நான் காக்கா ஓட்ட மாட்டா. அது நேக்கா அவளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன் பிள்ளையும் உன்னையும் தொப்பி விட்டாளுங்க. நீயும் பைத்தியக்காரி மாதிரி கிளம்பி வந்துட்ட. ஐயோ அம்மா, அப்போ இனிமே அந்த பக்கம் போக முடியாதாம்மா? போகலாம், தட்டை தூக்கிட்டு பிச்சை எடுக்க வேணா போகலாம். அப்ப கூட உன் முகத்தை பார்த்து பிச்சை போடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அம்மா, நீ அம்மா மாதிரி பேசு, யாரோ மாதிரி பேசாத. அட இல்லடியே, சொல்றேன். நீ அந்த பக்கம் போனீன்னா உன் புருஷங்காரன் விளக்க மாத்தாலேயே அடிச்சு துரத்துவான். உங்க மாமியாருக்காரி இதுதான் ஜாக்குன்னு செருப்பை கழட்டி சும்மா அடி அடி அடின்னு அடிச்சு துரத்துவான். அதுதான் ஜாக்குன்னு சொல்லி அவன் வேடிக்கை பார்ப்பா. இதுதான் ஜாக்குன்னு சொல்லி அவன் புருஷன் மொத்தத்தையும் சுருட்ட பார்ப்பான். மொத்தத்தில் நீ கையேந்திக்கிட்டு ரோடு ரோடா திரிய வேண்டியதாண்டி. ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுல தெரிகிறது. போமா, எரியறதுல எண்ணெயை ஊத்துறது இல்லாம பெட்ரோலையும் சேர்த்து ஊத்துவ போல இருக்கு, எரியட்டும்னு. அப்பயே சொன்னேன், நான் சொல்லுறத யாரு கேட்டா? கம்முனு புருஷனோட காலில் விழுந்து அப்படியே ஐக்கியமாயி அவனை மனசை மாற்றி நீ அவன் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை வரடினா. சொல்கிறது எதையும் கேட்டியா? நீ சொல்கிறது எதையும் செஞ்சியா? மொத்த குடும்பத்தையும் அவன்கிட்ட இருந்து பிரித்து வீட்டை விட்டு துரத்தவனு பார்த்தா மொத்த குடும்பமும் சேர்ந்து உடனே பிரித்து அடித்து துரத்தி விட்டாங்க. இனி அம்பிட்டுவேன், ஒன்றும் தரம் இல்லை. தரம் இல்லாதது இங்கிட்டு இப்படித்தான். இப்போ ஏதா நடு சந்திக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் கிடைக்கிறதுக்கு வேலை இல்லை. உங்கள் அண்ணனும் ஜோர் கொள்ளன்னு வை, அப்புறம் நம்ம நிலமை கவலை கிடந்தேன். இதுக்கு மேலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. அன்னிக்காரி வர, இதுகிட்ட வேணா கேட்டு பார்ப்போம். என் வீட்டுல இருந்து எதுவும் போன் போட்டாங்களா? உன் வீட்லையா? இல்லை. போன் போடாமையா உங்க பையன் சொன்னா? என் பையன் என்ன சொன்னான்னு என் பையன்கிட்ட கேளு, என்கிட்ட ஏன் கேட்குற? சும்மா மாற்றி மாற்றி பேசாதீங்க. என் நாத்தனா இருக்காது என்னமோ மாசமா இருக்காளாமே, உண்மையா? ஆமாம். இப்போ என்ன அதுக்கு? நவருங்க, உள்ளே போகணும். உள்ளப்பா உள்ளப்பா. என்னடி வாயை பிறந்து கிடக்குற? அம்மா, அப்போ உண்மையாவே அவன் மாசமா இருக்காளாமா? இல்லைன்னா என்ன பொய்யாவா மாசமா இருப்பா? அதான் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சே. அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு அவங்க போகும்போதே நம்ம நோட் பண்ணியிருக்கணும். தா இப்போ நீ அவளைத்தான். அம்மா, இதுதான் ஜாக்குன்னு சொல்லி நானும் குடும்பத்துல பூந்துடவாமா? அடியே, நீ மட்டும் பூந்தானு வையே, உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்கடி. சும்மாவே உன்னைய செருப்பு மாதிரி வச்சுக்கிறானுங்க. இதுல நீயா வலுக்கட்டையாம உள்ளன்னு போனேன்னு வையே, தொட்டப்ப கட்டையோட கேவலமா வச்சுப்பாங்கடியே. ஐயோ ஐயோ, இப்ப என்ன பண்ண ஏது பண்ண ஒன்றும் விளங்கலையே. இப்ப எப்படி குடும்பத்தோட போய் ஐக்கியமாகிறது, எப்படி என் பிள்ளைய செட்டில் பண்றது? ஐயோ, வீடு வாசம் இல்லாம ஆக்கிவிட்டாளுங்கன்னா என் பிள்ளைய நானும் நடுத்தரவுல நிக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன். அதெல்லாம் பண்றது இருக்கட்டும். இப்ப ராத்திரி சோத்துக்கு என்ன பண்ண போறோம்? இன்ன வரைக்கும் சொன்னல 10 வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு போவான்னு. 3 தட்டை எடுத்துட்டு வா, ஒரு வீடு விடாம மொத்த வீட்டுல கதவை தட்டி விதவிதமா திங்கலாம். என்ன மேடம், வந்ததுல இருந்து கணக்கு வழக்கெல்லாம் பயங்கரமா பாக்குறீங்களே, கொஞ்சம் புருஷனையும் பாருங்களே. என்ன நக்கலா? நக்கல் இல்லம்மா, நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க, அத சொன்னேன். ஏங்க நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நேரம்? நீங்க வேலை பாருங்க, நான் உங்களை பாக்குறேன்.
ஆனா கொஞ்சம் நிமிர்ந்து மட்டும் என்ன பாருங்க. என்ன இன்னைக்கு ஐயா ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. இருக்காதா என்ன, நாளையில இருந்து நம்ம தனி ஓலை வைக்க போறோம். இனி எல்லாமே நம்ம இஷ்டப்படி இருக்கும். நம்ம எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணா வரலாம். இனி யாரும் நம்மள கேட்கறதுக்கு இல்ல. அஹ், என்னங்க நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நீ எதை சொல்லி நான் தப்பா எடுத்திருக்கேன்? இதை நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு ம் எது பேசினாலும் அது சரியா தான் இருக்கும். சொல்லு. இல்லைங்க, நம்ம தனி உலை வைக்கிறது அவ்வளோ சரியா வராதுன்னு தோணுது. ஏன் வராது? அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. மொத்த வேலையும் இழுத்து போட்டு பார்ப்ப. இதில் போதாத குறைக்கு அதுவும் வேற வந்து உட்காந்துருக்கு. இனி அதுக்கும் சேர்த்து நீ எல்லாம் பண்ண முடியுமா, வைக்க முடியுமா? ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணுவாங்க, ஏதோ வேலைக்காரி மாதிரி. நீ எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இங்கேயும் வந்து வேலை வெட்டி பார்க்கணும்? அதனால நான் சொல்கிறது தான் சரி. நீயும் நானும் ஒரு நேரம் ஆக்குனா சாப்பிட்டுக்க போகிறோம். அப்பாவுக்கு மட்டும் ஏதோ டிஃபன் அது மாதிரி ஏதோ செஞ்சு கொடுத்தா போதும். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இவங்களுக்கும் சேர்த்து செய்யணும், நமக்கு என்ன தலையெழுத்தா? இதுலேயும் வேற நீ செய்வ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு கொஞ்சமாவது ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கணும்ல. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு உன்னை கழுவி தான் ஊற்றிட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏங்க அவங்க என்னை கழுவி ஊற்றுட்டோம் இல்லை என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனால் நிலமை ஒன்று இருக்குல்லங்க. வீட்டுக்கு வந்த மருமக இப்படி ஒரே வீட்டில் பையனை பிரித்து ரெட்டை வலை வைக்கிறதுன்றது சரியாக வருமா? அதுவும் மாமா நம்ம ஊரில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். நம்ம அத்தையும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் நான் வீட்டுக்கு வந்த மருமக இப்படி பண்ணுனா குடும்பத்தை பிரித்தது நானும் சொல்ல மாட்டாங்களா? நானெல்லாம் ஒன்றைய சொல்ல மாட்டாங்க, என்னைய கூட சொல்லட்டும். அந்த குடும்பத்துக்குன்னு ஒன்று நீ ஒன்றும் செய்ய வேணாம், புரியுதா? ஐயோ என்னங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. மாமாவோட மனசுக்கு நம்ம எல்லாம் அவருக்கு ஆக்கி கொடுக்கறது வைக்கிறதெல்லாம் ஓகேவா இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் அவருக்கு என்ன தோணும், கட்டுன பொண்டாட்டிக்கும் நம்ம பெத்த பிள்ளைக்குமே இவன் சோறு போட மாட்டேங்கிறானே, இனி வருங்காலத்தில் அவங்க எப்படி இருப்பாங்களோ என்னவோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காதா? அதுவும் மட்டும் இல்லாமல் அவருக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பார்க்க வேண்டியது வைக்க வேண்டியதே நீங்கள் தான். நீங்களே இப்படி இருந்தால் அவர் என்ன நினைப்பார்? யாரை நம்பி அவங்கள விட்டுட்டு போவாங்க? ரெண்டு பேரும் ஏற்கனவே எந்த தப்பு பண்ணி ஏதேதோ பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இதில் நீங்களும் கண்டுக்காமல் விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பமாக இருக்காதுங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வழி மாறி போகிறதுக்கும் தடம் மாறி போகிறதுக்கும் நம்மளே ஒரு வழிகாட்டியே இருந்துடக்கூடாது. ஒரு அப்பாவுக்கு அப்புறம் ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ தான் குடும்பத்துக்கு ஆணிவராக இருந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். இப்படி நீங்களே எனக்கு என்ன வந்துச்சுன்னு விலகி வந்தா அப்புறம் அந்த வீட்டில் இருக்க லேடிஸோட நிலைமை எப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு லேடிஸ்க்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. ஏன்னா 1000 விதத்துலேயும் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கோ இல்லை அவங்கள சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்கிறதுக்கோன்னு நிறைய நடக்கும். இப்படி நம்மளும் ஒதுங்கிட்டோம்னா அவங்க அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்து பொண்ணுங்க இப்படி போயிட்டாங்கன்றது தானேங்க பேச்சு வரும். அது உங்களுக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம் தானேங்க. எதுக்குங்க சும்மா தேவையில்லாதது? ஏதோ கோபத்தில் எடுத்த முடிவு, கோபத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே சரியாக இருக்குமா சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எங்கள் அப்பா பேசுனா அதை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒட்ட வைக்க முடியாது. ஏன்னா குடும்பன்றது ஒரு கண்ணாடி மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் ஓரியாவே வளர்ந்துருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மட்டுமே அனுபவிச்சிருக்கேன். எனக்கு இந்த கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை. அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், நமக்குன்னு ஒரு கூட பிறந்த அண்ணன் இருக்க மாட்டாங்களா, அண்ணி இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசை ஏக்கம்லாம் இருக்க தானேங்க செய்யும். அதனால தாங்க சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தங்கச்சி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பா. ஆனால் அவளும் பல பிரச்சனையில் இருக்கா. அந்த பிரச்சனையினால தான் அவளும் என்ன முடிவை எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்மளும் விட்டுட்டோம்னா அவள் சிரமப்படுவாங்க. என்னங்க நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு என்னை பார்த்துட்டே இருக்கீங்க, ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் முடிவு எடுக்கிறேன். ஆனா நான் இந்த கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு செய்வேன்னு சொல்லி நீ சொல்ற. என்னை என்ன பண்ண சொல்ற? நம்ம குடும்பங்க, வேற யாரு? நம்ம குடும்பத்துக்கு நம்ம தானே இருக்கோம். நானும் ஒதுங்கி போயிட்டேன்னா அப்புறம் இந்த குடும்பம் என்ன ஆகும்? அதுக்காக தான் சொல்கிறேன். சரிம்மா, உன் விருப்பம் எதுவோ அதுபடியே நடக்கட்டும். ஆனா ஒண்ணு, அவங்களுக்கு நீ செய்யறது பிரச்சனை இல்லை, செஞ்சுட்டு கெட்ட பேர் தான் வாங்குவ. அது உனக்கு ஓகேனா ஓகே தான். விடுங்கங்க, நம்ம கையிலேயே 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அந்த ஒரே மாதிரி இருக்காததுனால மட்டும்தான் நம்ம எல்லா கையையும் வச்சு சாப்பிட முடியுது.
எல்லா விரலும் ஒரே விரல் சைஸில் இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம ஒரு வேலை கூட உருப்படியாக பண்ண முடியாது. அந்த மாதிரி தாங்க குடும்பமும். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, என் மாமனும் என் அத்தையும் எனக்கு பொண்டாட்டிய கட்டி கொடுங்கன்னா இப்படி ஒரு தங்க கட்டிய கட்டி கொடுத்துருக்காங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல என் மாமனுக்கும் அத்தைக்கும் தங்க காப்பு தான் போடணும் போல இருக்கு. நீங்கள் மட்டும்தான் போடணுமா? ஏன் என் மாமனுக்கு என் அத்தைக்கு நான் போடக்கூடாதா? என்ன? எனக்கு இப்படி ஒரு தங்கத்தை பெற்று கொடுத்துருக்காங்களே, இந்த தங்கத்துக்காக நான் தங்கம் போடாமல் வேற யார் போடுவா? சார் அப்படியே பார்த்து வாங்க சார், இங்கே வந்து உட்காருவீங்க. பார்த்து என்னங்க? ஐயோ என்னங்க, என்ன ஆச்சு? உங்க முகத்துக்கு என்ன ஆச்சு? அக்கா பதறாதீங்க, சாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற? மூஞ்சி முகரெல்லாம் இப்படி அடிபட்டு கிடக்கு. நம்ம அப்பா அது ஒன்றும் இல்லைங்க, அவர் இடம் வாங்குறதுக்காக அப்படியே அங்கே தோட்டம் பக்கம் வந்திருந்தாரு. அந்த நேரத்தில் கால் தடிக்கி அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அதுவும் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாரு. அது அதிர்ச்சியில் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அப்புறம் காப்பாற்றியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த முகத்துல எல்லாம் சிரைச்சிருந்துச்சு, அதுக்கெல்லாம் மருந்து வச்சு கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்பா 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 உங்களுக்கு என்ன பாச்சு? அப்பா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. 2 பேரும் அழாதீங்க. இப்படி அழாம இருக்க முடியும்? இடம் வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன்னு எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்கன்னு தெரியல. இருக்கிறது பத்தாதா? பொட்ட பிள்ளைக்குன்னு சேர்த்து வைக்காம இருக்க சொல்றியா? ஆமாம், சேர்த்து வைக்கிறேன்னு இப்படித்தான் வெளிநாட்டிலேயே போய் கஷ்டப்பட்டு கிடந்தீங்க. இங்கே வந்தாவது ஒழுங்காக இருக்கீங்களா? அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லிட்டு போய் இப்படி விழுந்தெறிஞ்சு வந்துறீங்க. ஏடா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை. நீயும் பயந்து புள்ளையும் பயமுறுத்திட்டு இருக்காத, சரியா? முதல்ல கம்முன்னு இரு. எப்படிதான் கம்முன்னு சொல்றீங்கன்னு தெரியல. உங்களை இப்படி பார்த்தோன்னே எனக்கு உயிரே இல்லை. போங்க. அப்பாவுக்கு என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. சும்மா கீழே விழுந்ததுல கொஞ்சம் பயந்துருக்காரு, அவ்வளோதான். ஐயோ ஆண்டவனே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க? எங்களுக்கு உங்க காசு பணம் எதுவும் தேவையில்லைங்க. நீங்க தாங்க எங்களுக்கு வேணும். அப்பா எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்பா. இனிமே கம்மனு இருங்கப்பா. உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. இவங்கெல்லாம் அவங்க அப்பாவுக்கு அடிபட்டோன்னே எப்படி அழுகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அம்பிட்டு ஆசையா இருக்கு, நமக்கும் இப்படி ஒரு சொந்தம் இல்லையேன்னு. நம்மளோட கூட பிறந்தவங்களோ இல்லை நம்மளை பெற்றவங்களோ இப்போ உயிரோட இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நமக்கு அந்த கொடுப்பனை தான் இல்லாமையே கடவுளாக்கிட்டானே. எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும், இந்த ஜென்மம் வரைக்கும் துரத்தி அடிக்குது.